ஹலோ ஆல் டுடேஸ் டாபிக் ப்ராப்ளம் பவர் ஆன் மாடுலர் ரியாக்டர் பிளான். எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு நாட்டுக்கு இன்றியமையாத தேவையாக இருக்குது. இப்போ நம்ம எதை வச்சு ஜெனரேட் பண்ணிகிட்ருக்கோம்னா ஃபியூயலாக கோல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் நமக்கு இன்னும் போதுமான நிலையான எலக்ட்ரிசிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு டெக்னாலஜிக்கலி இம்ப்ரூவ் ஆன ஒரு விஷயத்தை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதற்கான பொருளாதார வளர்ச்சியும் கால அவகாசமும் நம்மக்கிட்ட இல்லைனாலும் நம்ம அந்த கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா நமக்கு நிலையான பவர் சப்ளை வேணும், இன்னும் அதிகப்படியான பவர் சப்ளை வேணும். ஸோ அதற்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் செக்டரோட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் பிளான் அறிமுகப்படுத்துறதுக்காக. ஸோ இது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இதை பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அன்நேச்சுரல் டிசாஸ்டர் ஆன் த வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸ். ஸோ வயநாடில் நடந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேன் மேட் டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் அப்படிங்கிறது சவுத் வெஸ்ட் மான்சூனில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பருவநிலை மாற்றத்தையும் ரெசிஸ்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு மலை பகுதி தான். ஸோ அதில் இப்படி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ஜாகிரபிக்கல் பெக்யூலாரிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது வினோதமான சம்பவமாக ஒரு பூமியில் நடக்கக்கூடிய வினோதமான சம்பவங்கள் இதை ஒன்றாக பார்க்குறாங்க. ஏன்னா வெஸ்டர்ன் கேட்ஸ்க்கு அவ்வளோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, எந்த விதமான பருவநிலை மாற்றத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கான தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னா கேரளா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஸ்டோர் டென்யூடட் ஃப்ளோரா, அதாவது ரீஸ்டோர்னால் திரும்பவும் அதை வந்து புதுப்பிக்கணும். டென்யூட்னா ரிமூவ் பண்ணப்பட்டது, சரிங்களா? ரிமூவ் பண்ணப்பட்ட ஃப்ளோராங்கிறது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருந்த பிளான்ஸ், சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருந்த மரங்களையும் செடிகளையும் திரும்பவுமே வந்து ரீஸ்டோர் பண்ணணும். அதுவே இதுக்கான தீர்வாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ரொலிஃபரேஷன் அப்படின்னா ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிறது, லார்ஜ் நம்பரில் இருக்கிறது. ரெண்டுமே வந்து ப்ரொலிஃபரேஷன் தான், சரிங்களா? ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிறது, லார்ஜ் நம்பர்ஸில் இருக்கிறது. ஸோ ஒரு ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா லார்ஜ் நம்பரில் இருக்கும். ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்பெல் வந்து உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிறதும் ப்ரொஃபைல் தான், லார்ஜ் நம்பர்ஸில் இருக்கிறதும் ப்ரொஃபைல் தான் சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரெலவெண்ட் அப்படின்னா ரெலவெண்ட்டான டாபிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே சார்புடையது. இப்போ நடந்துட்டுருக்கிறது இல்லை நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு சார்புடையதை வந்து சொல்கிறது ரெலவெண்ட்டுன்னு சொல்லுவோம். இம்பார்ட்டண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதையும் நம்ம ரெலவெண்ட்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? முக்கியமானதாகவும் பயன்பாட்டிற்கு உரியதாகவும் இருக்கிறதையும் நம்ம வந்து ரெலவெண்ட்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் டவுட்டட் அப்படின்னா ஒரு மக்கள் மனதில் ஒரு மதிப்பை கூட்டி ஒன்றை வந்து நம்பக தன்மையை க்ரியேட் பண்ணுறது, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த பொருளை பற்றி நம்மக்கிட்ட உயர்வாக பேசி ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்படி மனநிலையே மாற்றி ஒரு நம்பகத்தன்மை, இதனுடைய மதிப்பு கூட்டி நம்பகத்தன்மை உருவாக்குறதா வந்து டவுட்டட். நெக்ஸ்ட் ஒன் ஹாண்ட் அப்படின்னா ஒரு பிளேஸில் அடிக்கடி இருக்கிறது, அப்பியர் ஆகிறது, அதை வந்து நம்ம ஹாண்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம மைண்டில் ஆல்வேஸ் இருக்கிறதையும் ஹாண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிளேஸுக்கு நம்ம பர்டிகுலரே போயிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த பிளேஸ் நமக்கு ஆல்வேஸ் மைண்டில் இருக்கும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மைண்டில் எப்போவுமே இருந்துகிட்ருக்கிற விஷயம், ஒரு பிளேஸில் நம்ம அப்பியர் ஆகிற விஷயம் அடிக்கடி, அதை தான் வந்து ஹாண்ட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் மெச்சூரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு முதிர்ச்சியான நிலைக்கு அடையிறது தான் வந்து மெச்சூரேஷன். நெக்ஸ்ட் ஒன் ரிலையபிள் அப்படிங்கிறது ட்ரஸ்டபிளான ஒரு விஷயம், சரிங்களா? நம்பகத்தன்மையை தான் வந்து ரிலையபிள்னு சொல்லுவோம். கால்குலஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், நுண்கணிதம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகுதுன்னா அது என்ன ஸ்பீடில் ஃபால் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நுண்கணிதம் தான், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் அன்ஹியர்ட் ஆஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம், நமக்கு தெரியாத ஒரு விஷயம், புதிரான ஒரு விஷயம் தான் வந்து அன்ஹியர்ட் ஆஃப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்பயர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான விருப்பம், சரிங்களா? ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கும் ஒன்றை செய்வதற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம் தான் வந்து ஆஸ்பயர். ஃபீசிபிலிட்டி அப்படின்னா பாசிபிலிட்டி தான் வந்து ஃபீசிபிலிட்டி, ஒன்றை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் வந்து ஃபீசிபிலிட்டி. லெவரேஜ் அப்படிங்கிறது ஒன்றில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒன்றுடைய பயன்பாட்டிற்காகவும் ஒன்றிலிருந்து கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ்க்காகவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து லெவரேஜ். நெக்ஸ்ட் ஒன் டைவர்ட் அப்படின்னா ஒரு ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு திசையை மாற்றி விடுறது, இல்லைன்னா ஒருவருடைய பர்பஸை மாற்றி விடுறது. இது பிரச்சனை ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களுடைய பர்பஸை மாற்றுறது, இல்லை ஒரு டைரக்ஷனை மாற்றுறது தான் வந்து டைவர்ட். நெக்ஸ்ட் ஒன் பெக்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டின் லெவலில் வந்து ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, சரிங்களா? ஒரு மட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து பெக்டு அப்படின்னு சொல்கிறோம். போல்ஸ்டர் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்குறது, சரிங்களா? ஒரு சப்போர்ட் கொடுத்து ஒரு என்கரேஜ் கொடுத்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது தான் போல்ஸ்டர்.
டென்யூடட் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது. நிறைய மீனிங்ஸ் இருக்குது. இதில் பர்டிகுலர்லி இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரிமூவ் அப்படிங்கிற மீனிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறையா மீனிங் இருக்குது உங்களுக்கு. ப்ரிவென்ட் பண்ணுறது, ரிலீஃப் பண்ணி விடுறது, கிளியர் பண்ணுறது எல்லாமே வந்து டென்யூடட் தான். டிப்ரைவ் அப்படின்னா ப்ரிவென்ட். ஸோ ப்ரிவென்ட் அப்படிங்கிற மீனிங்கும் டென்யூடட் கொடுக்குது. அதே மாதிரி டைவர்ஸ்ட் அப்படின்னா ரிலீவ் பண்ணி விடுறது. சரிங்களா? ஸோ அதுவுமே வந்து டென்யூடட் தான். அன்பிரசிடென்டட் நீங்கள் நம்ம நிறைய அந்த வேர்ட் நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். நெவர் ஹேப்பன்டு. சரிங்களா? அல்லது எக்ஸிஸ்டட். இதுக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை, நடந்ததும் இல்லை. அதுதான் வந்து அன்பிரசிடென்டட். கலாமிட்டஸ் அப்படிங்கிறது மிக வந்து ஒரு டிசாஸ்டர்ஸான பெருஞ்சேதம் விளைவித்த ஒரு விஷயம். கலாமிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? கேட்டோஸ்ட்ரோபிக் அப்படின்னு சொன்னாலுமே வந்து கலாமிட்டஸ் தான். பெருஞ்சேதம், பெரு அழிவு தான் வந்து கலாமிட்டஸ். பியரிங் த பிரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சஃபரிங்ஸையும் டாலரேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் வந்து பியரிங் த பிரண்ட். ஓகேங்களா? ஒரு சகிப்புத்தன்மை தான் வந்து பியரிங் த பிரண்ட். ஷியர் அப்படின்னா உங்களுக்கு நிறைய மீனிங் இருக்குது. ஒரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோல், முழுதாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஒரு மீனிங் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் இல்லையா? ஸ்லோப்பாக இருக்கிறதையும் ஷியர்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் பார்த்திங்கன்னா, எம்பசைஸ் பண்ணுவோம். அதாவது வலியுறுத்துவோம். அதனுடைய சைஸ் என்னன்னு சொல்லிட்டு, அதனுடைய அமௌண்ட்டு, இதையெல்லாம் வந்து எம்பசைஸ் பண்ணுறக்கும் நம்ம வந்து ஷியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து 3 மீனிங்ஸ் இருக்குது. ஒரு விஷயம் முழுதாக இருந்துச்சுன்னா, ஹோலாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஷியர் சொல்லுவோம். ஸ்லோப்பான ஒரு விஷயம், ஸ்டீப்பாக வெர்டிகலாக இருக்கிறத ஷியர்னு சொல்லுவோம். அதே மாதிரி சைஸ், அமௌண்ட்டில் அதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள், எம்ஃபசைஸ் பண்ணுறக்காக சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம ஷியர்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் டெப்ரிஸ் அப்படின்னா ஒரு டேமேஜ்டு டெஸ்ட்ராய்டில் இருக்கக்கூடிய சிதைவு. சரிங்களா? ஒரு டேமேஜான ஒரு விஷயத்துலேருந்து, டெஸ்ட்ராய் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சிதைவு கூலம் தான் வந்து டெப்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்வெப்டப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணுறது தான் வந்து ஸ்வெப்டப். ஸ்ட்ரிப்னாலும் ரிமூவ் பண்ணுறது தான். ஸ்வாட்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சொல்லலாம். இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ், அந்த க்ராப்ஸ் எல்லாம் வந்து ஃபால் ஆகி அந்த லேண்டில் கிடக்குது இல்லையா? அதையும் வந்து ஸ்வாட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய க்ராப்ஸ் எல்லாமே ஒரு நிலவில் சரிந்து கிடக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நிலத்தில். நெக்ஸ்ட் ஒன் பெக்யூலாரிட்டிஸ் அப்படின்னா தனித்தன்மை, விசித்திரமான தன்மை, சிறப்பியல்பு தான் வந்து பெக்யூலாரிட்டிஸ். ஆஃப் கார்ட் அப்படின்னா அன்ப்ரிப்பேர்டாக இருக்கிறது. ஒரு சர்ப்ரைஸ்க்கோ, ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனுக்கோ நம்ம அன்ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து ஆஃப் கார்ட். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெகைல்னா ஈஸியாக டேமேஜ் ஆகிறது, ப்ரோக்கன் ஆகிறது. வீக்காக இருக்கிறது தான் ஃப்ரெகைல். பர்ஸ்ட்னா பிரேக் ஓப்பன் சடன்லி. சரிங்களா? வெடித்து சிதறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதாவது வயலண்ட்டாக பிரேக் ஓப்பன் ஆகிறது தான் வந்து பர்ஸ்ட். டிஸ்லாஜ் அப்படின்னா இடம்பெயர செய்தல். ஒரு மக்களை ஒரு இடத்துல இருந்து இடம்பெயர செய்தல் தான் வந்து டிஸ்லாஜ். குவாரிங் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். குவாரின்னு சொல்லுவாங்க, மணல் குவாரின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ ஸ்டோன், சாண்டையெல்லாம் வந்து நம்ம வந்து டிக் பண்ணி அது மூலிமா ஏதாவது நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் குவாரிங். கோப் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு விஷயத்தை டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து டீல் பண்ணுறது தான் வந்து கோப் அப்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லேயும் வந்து நம்ம அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டீல் பண்ணுறது. டேம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. புதிதாக இருக்கக்கூடிய விஷயத்தை பழக்கப்படுத்துறது தான் டேம். வேறு எதுவுமே கிடையாது. வைல்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை பழக்கப்படுத்துறது. சரிங்களா? ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது தான் டேம். இதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், எக்ஸைட்டட் இல்லாமல் இருக்குது இல்லையா? அதையும் டேம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 2 மீனிங் இருக்குது. ஓகே. ஸோ தட்ஸ் இட். டுமாரோ செகண்ட் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.